பெங்களூருவில் இளம் பெண்ணிடம் பாலியல் தொல்லையில் பட்டப்பகலில் ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்த அதிர்ச்சி வீடியோ வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். முகிலன், இந்த இளம் பெண்ணை பாலியல் தொந்தரவு மட்டுமில்லாம தாக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவும் இருக்கிறது, விவரம் என்ன? காயத்ரி, இந்த சம்பவம் அதாவது நேற்று மாலையில் ஒரு பெண் காய்கறி ஜாமான்கள் வாங்குவதற்காக கடைக்கு செல்கிறார். அப்போது அந்த பகுதியில் இருந்து 5 நபர்கள் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. 5 பேரும் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றனர். அந்த பெண் அவர்களை தாக்கிவிட்டு அவரது வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த 5 பேரும் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் சென்று அந்த பெண்ணிடம் பிரச்சனையில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்ற முயன்றவர்களையும் இந்த போதை கும்பலானது தாக்கி இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த கைதும் செய்யப்படவில்லை என்று அந்த பாலியல் சீண்டலுக்கு உள்ளான பெண் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையினர் இது தொடர்பாக கூறுகையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது முதல் குற்றப்பத்திரிகையானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் பெங்களூரு போன்ற ஒரு நகரத்தில் ஒரு பெண் மாலையில் நடந்து செல்லும் போது அவரிடம் இந்த பாலியல் சீண்டலில் 5 பேர் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகிருக்கிறது. இது நாம் மிக முக்கியமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அந்த பெண்ணுக்கு உதவ முயன்ற போதும் அவர்களையும் இந்த கும்பலானது தாக்கி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விரைவில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். காயத்ரி, நன்றி முகிலன் விவரங்களுக்காக.